கால்பந்து கிரிக்கெட் ரசிகர்களோட உச்சபட்ச கொண்டாட்டமா பார்க்கப்படுது ஃபிஃபா உலகக்கோப்பை தான். இதோட இன்னொரு வெர்ஷனா பார்க்கப்படுதா இந்த ஃபிஃபா கிளப் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது. அந்த ஃபிஃபா கிளப் வேர்ல்டு கப் தான் இப்போ தொடங்கி நடந்துட்டு வருது. இதோட முதல் போட்டி அப்படிங்கிறது மெஸ்ஸி கலந்துக்கிட்ட போட்டியா அமைஞ்சிருந்தது. இந்த போட்டியானது டிரால முடிவடைஞ்சிருக்கு. ரெண்டு அணிகளுமே கோல் போடாதனால அந்த போட்டி டிரால முடிவடைஞ்சிருந்தது. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துமே கோல் போட முடியாத சூழல் அப்படிங்கிறது இந்த போட்டியில அமைஞ்சிருந்தது. இதில் மோதன அணிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மெஸ்ஸியோட இன்டர் மியாமி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எஜிப்டை சேர்ந்த அல் அல்ஹைட் அப்படிங்கிற ஒரு அணியும் பலப்பரீட்சை நடத்தினாங்க. இதோட முதல் பாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அல் அல்ஹைட் அணியோட கைதான் ஓங்கியதுன்னு சொல்லலாம். ஏன்னா கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் எதிரணியோட கோல் கீப்பர் திறம்பட செயல்பட்டனால அந்த கோல் முயற்சி தடுக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது பாதியில் மெஸ்ஸி அணியோட கை ஓங்க ஆரம்பிச்சது. எப்படியும் கண்டிப்பாக இவங்க கோல் அடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்தது. குறிப்பாக மெஸ்ஸி ரெண்டு வாய்ப்புகளை தவற விட்டுருந்தாரு. அதுவும் எக்ஸ்ட்ரா டைமில் கிடைச்ச 96வது நிமிஷத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது கோல் போடுறதுக்கு. ஆனால் அவரால் அதை கோலாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் போய் கோல் போஸ்ட்டுக்கு மேலே பந்து பட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ இந்த காணொலி அப்படிங்கிறது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை மெஸ்ஸி அந்த கோலை போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக வெற்றி அவங்க பக்கம் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறது அவரோட ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோல்லெஸ் போட்டியாக முடிஞ்சது அப்படிங்கிறது இந்த ரெண்டு அணிகளுக்குமே பாதகமான ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா இந்த முறை தான் இந்த ஃபிஃபா கிளப் வேர்ல்ட் கப்பில் மொத்தம் 32 அணிகள் பங்கேற்றிருக்காங்க. இதில் ஒவ்வொரு குரூப்லையுமே பார்த்தோம்னா 4 அணிகள் இடம்பெற்றிருக்காங்க. அந்த வகையில் மொத்தம் 8 குரூப் இருக்காங்க. இதில் ஒவ்வொரு குரூப்ல இருந்துமே முதல் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் தான் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவாங்க அப்படிங்கிற நிலை இருக்குது. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கிரிக்கெட்டில் எப்படி அந்த நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தான் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இந்த கோல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஏன்னா ரெண்டு டீமும் ஒரே பாயிண்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா இந்த கோல் டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி தான் யார் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவாங்க அப்படிங்கிறது முடிவாகும். இந்த போட்டியில் 2 பேருமே கோல் போடாதது அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்குமே இப்போ பாதகமாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா கோல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 0வாக தான் இருக்கும். அதனால அடுத்தடுத்து வர போட்டிகளில் மெஸ்ஸியோட அணி சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் அவங்களால அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிற சூழல் உருவாகி இருக்கு.